எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ளோர் கிளீனர் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணி நீங்கள் தர தொடச்சிங்க அப்படின்னா பூச்சி அப்புறம் கொசு தொல்லைலாம் இருக்காதுங்க. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 லிட்டர் அளவுக்கு நல்ல தண்ணி, அதாவது ஆர்ஓ இல்லைனா மினரல் வாட்டர் எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணி எடுத்துக்க வேணாம். அடுத்ததாக 200 ml அளவுக்கு Phenyl Compound எடுத்துக்கோங்க. இது எல்லா கெமிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சூடம், அதாவது கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வினிகர், ஒயிட் வினிகர், இது ஒரு 200 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து வாசனைக்கு லெமன் கிராஸ் ஆயில். லெமன் கிராஸ் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வீடு தொடச்சிங்க அப்படின்னா கொசு தொல்லை இருக்காது. அதுக்காக தான் அது. இது கலர், நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ ஃபுட் கலர் அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். எப்படி ஃப்ளோர் கிளீனர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு வாயை கண்ட பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் நார்மலாக பிளாஸ்டிக் பக்கெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி இப்போ ஊற்ற வேணால், ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. மீதி பாதி அப்புறம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கற்பூரத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொடியாக இருக்கணும், இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் எடுத்து வச்சுருக்க Phenyl Compound 200 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். நார்மலான தண்ணியில் நீங்கள் இந்த Phenyl Compound சேர்த்திங்கன்னா ஒயிட் ஃபெனாயில் கிடச்சிரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பக்கெட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நல்லா கலந்து விட முடியும். நான் கொஞ்சமாக செய்கிறனால உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். அடுத்ததாக 200 ml அளவுக்கு எடுத்து வச்சுருக்க வினிகரை சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தர அழுக்கெலாம் இல்லை, அழுக்கு இருந்தால் போகும். அதே சமயத்தில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வினிகர் யூஸ் பண்ணால். இதில் லெமன் கிராஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க. லெமன் கிராஸ் ஆயில் கொசு தொல்லையெல்லாம் இருக்காது. இதை யூஸ் பண்ணி நம்ம தர துடைக்கும் போது இது ஒரு 5 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஆயில் பேஸ், அதனால உங்களுக்கு ஆயில் மிதக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம சூடம் சேர்க்குறோம் இல்லையா, சூடம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க. எறும்பு நம்மளே அறியாமலே எறும்பு சின்ன சின்ன எறும்பெல்லாம் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுனால உங்களுக்கு எறும்பு மற்ற பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். அடுத்ததாக இது கூட தேவையான அளவு கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமும் ஓரளவுக்கு உங்களுக்கு மேலே திப்பி திப்பியாக இருந்தது அப்படின்னா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ஃப்ளோர் கிளீனர் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு, கட்டி இல்லாமல். ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நான் இதை ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீடு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூடி அளவுக்கு இதை சேர்த்துட்டு தொடச்சி விடுங்க. பூச்சி கொசு இந்த தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம வீட்டிலேயே ஃப்ளோர் கிளீனர் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.